Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to this hour of the day. And today is 25th February 2026, Wednesday, புதன்கிழமை. கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாக அவரை நம்புகிறவர்களுக்கு போதுமானவராய் இருப்பார். இந்த புதன்கிழமை காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளியாய் இருந்து பிரகாசமான ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த தபசு காலம் மென்மேலும் நீங்கள் கர்த்தருக்குள் வளருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். பஸ்கா பண்டிகையை இயேசுசாமி நினைவு கூறுகிறார். அந்த நினைவு கூறும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அதற்கு பேர் நாம் புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை இந்த உலகத்தோடு வைக்கிறார். அந்த உடன்படிக்கைனா இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். மார்க் 14 அதிகாரம் 22வது வசனம். And as they were eating, Jesus took the bread, blessed and broke it, and gave it to them, and said, "Take it, this is my body." Hallelujah. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இந்த பஸ்கா பண்டிகையை நினைவு கூற வேண்டும் என்று ஆயத்தம் செய்ய சொன்னார் என்றால், இந்த உலகத்திற்கு இந்த புதிய உடன்படிக்கையை அறிமுகப்படுத்த வேண்டும். அது சீஷர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவுக்கு பிறகு இந்த உலகத்தை, இந்த நல்ல செய்தியை சொல்ல போகிற அவர்கள் முதலாவது இதை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்று சொல்லி அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர் இதை நினைவு கூறுகிறார். பஸ்கா பண்டிகையோடு இணைத்து தன் மரணத்தை காட்டுகிறார். எப்படி எகிப்திலே கடுமையா இருந்த போது அவர்கள் விடுதலை ஆவதற்கு ஒரு ஆடு பலியானதோ, அதே போல் இந்த மனு குலத்தின் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு இயேசு தன் உயிரை கொடுத்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த பஸ்கா பண்டிகையை நினைவு கூறுகிறார். இயேசு அவர் அப்பத்தெடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த உலகத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார். இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். He is showing the passion and love for the world. And that was a new covenant. He said, இது புது உடன்படிக்கை. ஆகவே இந்த உடன்படிக்கையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் என்ன சொல்ற, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். அப்படி என்றால் அவருடைய சரீரத்தை நாம் நினைவு கூறுகிறோம். சரீரத்தை சாப்பிடவில்லை, அவருடைய சரீரத்தை நினைவு காரணம், அவர் என் பாவத்திற்காக சிலுவை சந்தித்து உயிரை கொடுத்தார். அவர் சரீரம் பிற்கப்பட்டது. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, பவுல் சொல்லுகிறார், அவருடைய பந்தியிலே நீ விசுவாசத்தோடு பங்கெடுக்கும் போது அது உனக்கு பலனாக மாறுகிறது. ஏனா தானோ என்று எடுக்கும் பொழுது அதுவே உனக்கு வியாதியை கொண்டு வந்து விடுகிறது என்று. அப்ப பரிசுத்த ராப்போஜனத்தை நீ பங்கெடுக்கும் போது ஆண்டவருடைய அன்பை நினைத்து, you have to think and you must feel the love of God. கடவுள் மேல் எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை நீ அறிந்து உணர்ந்து விசுவாசித்து ஆயத்தத்தோடு அந்த பந்தியிலே பங்கெடுக்கும் போது இயேசுவின் சரீரத்தை நீ உண்ணும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஆவியான ஒரு பெரிய பலத்தை உனக்கு கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அங்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அன்று சொல்றாரு, இது என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்பட்டது, இது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. The new covenant, dear brother and sister. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அந்த உடன்படிக்கையிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இதன் மூலம் நம் பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு, விடுதலை தந்து அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். We become a child of God. We become a children of God. It is a great privilege through Christ's sacrification. Through that we become his children. Hallelujah. அவருடைய தியாகத்தின் மரணத்தினாலே நாம் அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அற்புதம் உங்க வாழ்க்கையிலே நடக்கட்டும். உடைய சரீரம் பிற்கப்பட்டது எனக்காகத்தான், எங்களுக்காகத்தான் என்று உணர உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். இந்த காலையிலே கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும். God bless.